Hi Mystic Souls, welcome to our Mystic Infinity. இன்றைக்கி வந்து டுடே டாபிக் என்னென்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லவ் ஆரக்கிள் கார்ட்ஸில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ், கனெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுங்கள் ஸ்பிரிட். கனெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கனெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் சொல்லுங்கள். கனெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்களோட பர்சன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்க. உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கலாமா. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல குட் கெமிஸ்ட்ரியாக தான் இருந்திருக்கும். ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா, என்னம்மா ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு வந்து உங்களோட கனெக்ஷன் இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து சடனாக வந்து கார்மிக் கனெக்ஷன்றதுனால சடனாக வந்து இந்த பிரேக்கப், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் போயிருக்கு. இதில் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் தென் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கார்மிக் கனெக்ஷனில் வந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வந்திருக்கு. இந்த லெசனை வந்து லேர்ன் பண்ணிட்டா ஓகே. பட் இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் அதையே பற்றி பழைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே, நம்ம இப்படி பண்ணோமே, நம்ம இப்படி இருந்தோமே, இப்படி லாயலாக இருந்தோமே, எப்படி பழகினோமே, இப்படி அந்த இடத்துக்கு போனோமே, இந்த இடத்துக்கு போனோமே, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும், செல்ஃப் ஹீல் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும், உங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆங்கிளில் வந்து உங்கள் லைஃப் மூவ் ஆகும். இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே இப்போ வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து வேற ஒருத்தர் கூட காண்டாக்ட் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் கூட வேற ஒருத்தவங்க கூட காண்டாக்ட் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு கூட வேற ஒரு பர்சன் கூட காண்டாக்ட் இருக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து என்னென்னா, கார்மிக் கனெக்ஷனில் வந்து லெசனை லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த பர்சன்ஸ் நம்ம லைஃப்குள்ளே வர்றாங்க. அந்த உண்மையை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செல்ஃப் லவ், நம்மளோட கெரியர் ஃபோக்கஸிங். இல்லை அப்படின்னு நம்ம ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மெடிடேஷனுக்குள்ளே போங்க. உங்களோட இன்னர் ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பேர்டன் வந்து மாறும். இல்லை அப்படின்னா இல்லை மறுபடியும் நீங்கள் அந்த இதுக்குள்ளேயே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த லெசன் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு நபர்களை தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே பேர்டன் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் பர்சன்ஸ் வந்து என்ன தான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கூட, இல்லை ஒரு மேரேஜ் ஆகிருந்துருக்கலாம், அப்படி இருந்தாலும் கூட உங்களை வந்து அவங்க வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்றதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து உங்களோட ஸ்டோரிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை அதர் சோசியல் மீடியாலேயோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, நீங்கள் என்ன ஸ்டோரி வைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்து முடிஞ்ச விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது தான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஃப்யூச்சரில் வந்து இதே பர்சன் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு நியூ பர்சன், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், அதில் வந்து நீங்கள் போகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் என்ன லெசனை எடுத்துகிட்டு போனீங்க, என்ன லெசனை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களோ, எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு அப்படின்றத வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், அதே மிஸ்டேக்கை வந்து நெக்ஸ்ட்டு வர ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ இதில் வந்து ரிலேஷன். அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஓவரால் ரீடிங்கில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் கனெக்ட் ஆச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இதை சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
மிஸ்டிக் இன்ஃபினிட்டிவ் அன்பு வளம் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினைட் blessing for your soul. Thank you.